Seventh question பாருங்க. A man invests rupees 13,500 partially in 6% of 100 rupees share at 140. 100 rupees share at 140 na என்ன? இது face value, இது market value. அதோட original value 100 தான். ஆனா marketல 140க்கு விற்கிறாங்க, அது அவங்க வாங்கிடுறாங்க. And the remaining in 5% of rupees 100 share at 125. அப்போ சேம் இது ஃபேஸ் வேல்யூ, இது மார்க்கெட் வேல்யூ. ஸோ இப்போ ரெண்டாக பிரிக்கிறார். பார்ஷியலினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு அமௌண்ட் போட போகிற, ஒரு 200 போட போகிறேன்னா 100 இங்கே 100 இங்கே அந்த மாதிரி பார்ஷியலாக, அது இங்கே 150 50 கூட இருக்கலாம். சரிங்களா? His total income is 560. How much has he invested in each? ஸோ டோட்டல் இன்கம் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துல தனித்தனியாக அவர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்றத கேட்குறாங்க. சொல்யூஷனில் ரெண்டு காலம் மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு 6% கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 5% எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்கம் ஃப்ரம் 6% எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இப்போ 6% இன்வெஸ்ட் பண்ணுறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? லெட் த இன்வெஸ்ட்மெண்ட் பி எக்ஸ். நமக்கு மார்க்கெட் வேல்யூ எல்லாம் தெரியும் இல்லையா? மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? rupees 140. அப்புறம் ரேட் ஆஃப் டிவைடண்ட் எவ்வளோ? ஷார்ட்டாக எழுதுகிறேன். ரேட் ஆஃப் டிவைடண்ட் 6%. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் பை market value of one share. IMV of one share in எழுதிக்கிறேன். into face value into rate of dividend. number of shares முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆனா இங்க நமக்கு number of shares இல்ல. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட வேல்யூ தான் இல்லையா? இன்டூ ஃபேஸ் வேல்யூ இன்டூ ரேட் ஆஃப் டிவைடண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர், மார்க்கெட் வேல்யூ வந்து 140. ஃபேஸ் வேல்யூ என்ன இருந்தது? 100. இது வந்து கொஷின்லேயே பார்த்தோம். வேணும்னா இங்கே எழுதிக்கலாம். ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு rupees 100 இன்டூ ரேட் ஆஃப் டிவைடண்ட் வந்து 6%. ஸோ 6/100. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 3s are 2 7s are 14 and 0. 3 into x 3x by 70. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இன்கம் ஃப்ரம் 5%. சேம் இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுமோ அதே தான் திருப்பி செய்ய போகிறோம். சேம் எல்லா டாப்பிக்கும் அதே மாதிரி நம்ம எழுத போகிறோம். இன்கம் ஃப்ரம் 5%. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுப்போம்னா, ஆல்ரெடி அங்கே எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ டோட்டல் எவ்வளோ? 13,500 மைனஸ் எக்ஸ். அங்கே எடுத்த எக்ஸை இங்கே நான் மைனஸ் பண்ணிட்டு போகிறேன். சரிங்களா? ருபீஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே மார்க்கெட் வேல்யூ, அவர் எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாரு? 125. பட் ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? அதுதான் முக்கியம், 100. அடுத்து ரேட் ஆஃப் டிவைடண்ட். ரேட் ஆஃப் டிவைடண்ட் வந்து 5%. ஸோ அதை 5/100ன்னு எழுதிப்போம். கிளியரா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கம். இன்கம் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர் இன்டு ஃபேஸ் வேல்யூ இன்டு ரேட் ஆஃப் டிவைடண்ட். நம்ம ஃபார்முலா கரெக்டாக எழுதுனா அதுக்குமே மார்க் உண்டு. டிவைடண்ட் டி வரணும் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 13,500 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எம்வி வந்து மார்க்கெட் வேல்யூ 125, ஃபேஸ் வேல்யூ 100. இது 5/100. 100 கேன்சல். 5 1s are 5 2s are 10, பேலன்ஸ் 525. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 13500 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 25. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமன். 13,500 by 25 minus x by 25. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 540 கிடைக்கும். ஸோ 540 minus x by
25. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, கொஷினில் டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 560. இந்த டோட்டல் இன்கம்ன்றது ரெண்டு விஷயம் என்னன்னா, இன்கம் from 6% plus income from 5%. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா இப்போ இன்கம் ஃப்ரம் 6%ன்றது 3x/70 ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் 5%ன்றது 540 மைனஸ் x/25. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 560 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இப்போ இந்த நம்பர் மட்டும் இருக்குது பாருங்கள், எக்ஸ் இல்லாமல் நம்பர் இருக்கிறது இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 560 மைனஸ் 540 இஸ் ஈக்குவல் டு 3x/70 minus x/25. 560 minus 540 20 is equal to, இது அப்படியே cross multiple பண்ணோம். 25 மேலே வந்துடணும், 70 மேலே வந்துடணும். 25 3s are 75x minus 70 1s are 70x. இப்போ 20 is equal divided by, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா, 70 into 25. இப்போ நெக்ஸ்ட் லைனில் அந்த 20 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 75 மைனஸ் 70 வந்து 5. 5x/70 into 25. 5 1s are 5, 5s are. இப்போது நெக்ஸ்ட் லைனில் இந்த கீழே இருக்கிறது அந்த சைடு போயிடும். அப்போ 20 into 70 into 5, கீழே இருக்கிறது பாருங்கள், 70 into 5 மேலே போச்சு, கூட இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 22s are, ஸோ 20 into 5 100, 70 into 100 7000. ஸோ rupees 7000 தான் எக்ஸோட வேல்யூ. அதாவது இன்கம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தனியாக எடுத்து எழுதிடலாம், ஏன்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் இன்வெஸ்டட் ஆன் 6% ஸ்டாக், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம், அதான் இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ தட் இஸ் rupees 7000. கிளியரா? இப்போ அடுத்தது அமௌண்ட் இன்வெஸ்டட் on 5% stock, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, 13,500 minus 7,000 which is equal to rupees 6,500. 6%க்கும் அப்புறம் 5%க்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மரில் இருக்க ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching.